Good morning students, I am MRK. Today 11th standard maths பார்த்துக்கிட்டு இருக்கோம். chapter 2 exercise 2.9 algebra கூடியது partial fraction அப்படின்ற exercise important sum for 5 mark only. Okay, please careful understand பண்ணிங்க. public question மாதிரி. சரி, என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. நம்மளோட கான்செப்ட் படி டினாமினேட்டர் டிகிரி வந்து அதிகமாக இருக்கணும் நியூமரேட்டரை விட. இருக்கான்னு பார்த்துக்கோ. 1 மேலே இருக்குது, இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் 3 வந்துடும். ஓகே, கணக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை நான் மூவ் பண்ணுறேன். இல்லைன்னா டிவைட் பண்ணி தான் செய்யணும். 7 + x எடுத்துக்கோ, இல்லை x + 7 எழுதினாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். சரிங்களா சொல்கிறது? 7 + x ஆர் x + 7 எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ரெண்டு ஒன்று தான். x + 7 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் x + 1ன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன இருக்குடா தம்பி? 1 + என்ன இருக்குது? x² இருக்குது. 1 + என்ன இருக்குது? x² இருக்குது. அப்போ நம்ம எழுதினோம்னா x² + 1ன்னு எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இதை a/x + 1ன்னு பிரிச்சிடுறேன். அதை பிரிக்க முடியாது இந்த ரெண்டாவது ஃபேக்டரை. அப்போ bx + cன்னு எழுதி கீழே x² + 1ன்னு எழுதணும். இப்போ எல்சிஎம் போடையில் ரெண்டும் சேர்த்து போடணும். தெரிலனா லெஃப்ட் சைடில் உள்ள இதை பார்த்து போட்டுக்கன்னு சொன்னேன். x + 1 × x² - x² + 1. இப்போ இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா கீழே ஏக்கு கீழே உள்ளதை இதே அடிச்சிட்டோம்னா x² + 1 வரும். அது மேலே மல்டிப்ளை பண்ணு. அப்போ a × x² + 1 இது ஒரு செட்டு. ப்ளஸ் இது x² + 1 x அடிச்சிட்டோம்னா மேலே வந்து x + 1 மல்டிப்ளை ஆகும், மிச்சம் உள்ளது. அப்போ bx + cயோட x + 1 மல்டிப்ளை பண்ணு. ஓகேயா? ரைட். இதையும் அடிச்சிரு. அடிச்சிட்டோம்னா x + 7 அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு a × x² + 1 ப்ளஸ் bx + c இன்ட்டு என்னது? x + 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இதுதான் இதனுடைய அந்த ஸ்டேஜ். இதுக்கப்புறம் ஃபேக்டருக்கு என்ன போடணும்னு பார்க்கணும். இந்த இடத்துல ஃபேக்டருக்கு -1 போட்டால் புட்டு x = -1 போட்டோம்னா 6 வந்துடும், a வந்துடும், -1² ஆயிரும், 2 வந்துடும், 2aன்னு வந்துடும். சரிங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக என்னடா தம்பி ஆகும்? இது எல்லாமே ஒரே மல்டிப்ளைன்றனால என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஏக்கு தான் ஆன்சர் கிடைக்கும். 6/2ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். அடித்தா a = என்ன வந்துடும்? 3 × 2 = 6ன்னு வந்துடும், 3 வந்துடும் அடித்தா. ரைட், ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு புட் x = 0ன்னு கொடுப்போம். x = 0 கொடுத்தா இங்கே 0 + 7 என்னது? 7 = a × 1 ப்ளஸ் b × 0 0 ஆயிரும். அப்போ c வரும், இங்கே 1 வந்துடும் 0 + 1னா. அப்போ ஏக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3. 1 × 3 3 தான். சரியா? ப்ளஸ் c இது இங்கிட்டு கொண்டு போனால் 7 - 3 = c. அப்போ 4 = என்ன வந்துடும்? c வந்துடும். செகண்ட் ஆன்சர் ரெடி. தேர்டு ஒன் பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கணும் என்ன கொடுக்க? ஏதாவது ஒரு ஆன்சர் கொடு. புட் x = 1ன்னு கொடு. புட் x = என்ன கொடுக்குறேன்? 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தோம்னா என்ன வரும்? இந்த இடத்துலாம் கொடுக்கணும், எல்லாம் பாக்ஸில் தான். 8 = a × 2 1 கொடுக்குறேன், ப்ளஸ் b + c × 2. ஓகே, குட். இப்போ 8 × ஏக்கு பதிலாக 3 2 ப்ளஸ் b + c, b இருக்கட்டும், ப்ளஸ் 4 × என்னது? 2. இப்போ 8 = 3 × 2 என்னது? 6 ப்ளஸ் இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், 2b ப்ளஸ் 4 × 2 8. 6ஐயும் 8ஐயும் கூட்டினா 14 ப்ளஸ் 2b = என்னது? 8. இந்த சைடு கொண்டு வந்தால் 8 - 14 = 2b. சப்ராக்ட் பண்ணால் -6 = 2b. -6 = என்னது? 2b அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? 2b. அதிலிருந்து b வேணும் அப்படின்றனால 2 கீழே இறக்கி விட்டுரு. என்ன வந்துடும்? 2b -6/2 = b. இந்த 2 தான் கீழே வரும். சரிங்களா? அடிச்சிட்டோம்னா -3. அப்போ b = என்ன வந்துருச்சு? -3 அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த ஆன்சரை எடுத்து இந்த ஆன்சரை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு ஒன்றில். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வர்றேன். ஆன்சர் 1வது ஈக்குவேஷனுக்கு வந்தோம்னா கொஸ்டினை எழுதிட்டு x + 7/x + 1
இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிட்டு ஈக்குவல் டு ஃபேக்டரை பார்த்துக்கோ. இந்த இருக்குது ஏக்கு என்ன இருக்குது 4 இது 3 பை எக்ஸ் ப்ளஸ் 1 bx ப்ளஸ் சி bx மைனஸ் 3x ப்ளஸ் 4 பை சரியா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது இன்னும் சரி பண்ணணும் அப்படின்னா 3 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு ஃபேக்டர் மைனஸை வெளியில் எடுத்தோம்னா இதிலேருந்து மைனஸ் வெளியில் எடுத்தோம்னா நடுவில் மைனஸ் வந்துடும். உள்ளே வந்து 3x மைனஸ் 4ன்னு மாறும் ப்ராக்கெட்டில். கீழே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு மாறும். ஓகே, குட், தேங்க்யூ.